Hello students, in the video நம்ம SOM சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு யூனிஃபார்ம்லி வேரியிங் சர்க்குலர் ராட் tapered சர்க்குலர் ராடுக்கு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டோட்டல் எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிக்க முன்னாடி ஜென்ரலாக ஒரு பாரோட டோட்டல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் ∆L இஸ் ஈக்குவல் டு, இதை எங்கேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸ்ட்ரெயின்னா என்ன? சிக்மா பை இ. இந்த இங்கிறது யங்ஸ் மாடுலஸ். இந்த ஃபார்முலாவுமே ஹூக்ஸ் லாலேருந்து வந்தது தான். இ ஈக்குவல் டு சிக்மா பை ஸ்மால் இ. இந்த இ தான் ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயினுங்கிறது சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மாங்கிறது லோட் பை ஏரியா இன்ட்டு அந்த இ. ஸோ ∆L பை எல். ஸோ அப்போ ∆L இருக்கிறது பி பை ஏஇ இன்ட்டு ஒரிஜினல் லெங்த் கேபிட்டல் எல் யூஸ் பண்ணும். இதுதான் ஒரு கிவன் பாரோட டோட்டல் எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபார்முலா. இதுவே என்கிட்ட ஒரு சிங்கிள் பாராக இல்லாமல் நிறைய பார் வேறு கிராஸ் செக்ஷனில் வேறு மெட்டீரியல் இருந்தால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த யூனிஃபார்ம்லி வேரியிங் ராடுக்கு போகும்போது அதை ஏன் இந்த டெரிவேஷன் மூலமாக பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் செக்ஷன், அடுத்து இது ஒரு கிராஸ் செக்ஷன், மேபி இது வேறு மெம்பராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து மூணாவதாக இன்னொரு கிராஸ் செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ ஒரு 3 மெம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதை எப்படி பண்ணுறது? 1 2 3 அப்படிங்கும்போது இதோட ஃபஸ்ட் இதோட ∆1 L1ங்கிறது PL பை ஏஇ. அதே ஃபார்முலா. ஏன்னா இந்த ஃபஸ்ட் இதை மட்டும் பார்த்தா அது ஒரு சின்ன பார். ஸோ இதில் லோடு ஆக்ட் ஆகும்போது ஜென்ரலாக இந்த லோடு சேம் லோடாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த P ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ PL பை ஏஇ யூஸ் பண்ண போகிறோம். என்ன இங்கே L1 A1 E1. ஏன்னா E1 அப்படிங்கிறது எதுக்குன்னா மெட்டீரியல் வேறையாக இருந்தால், சப்போஸ் சேம் மெட்டீரியல்னால் ஈனே எடுத்துக்கலாம். ஸோ P2 L2 பை A2 E2. அகெயின் P கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால P மாறாது. தென் PL3 பை A3 E3. ஸோ இந்த A3ங்கிறது ஏரியா, E3ங்கிறது அந்த பர்டிகுலர் ஷேப்போட அந்த தேர்ட் செக்ஷனோட யங்ஸ் மாடுலஸ். ஸோ அப்போ டோட்டல் டிஃப்ளெக்ஷனுங்கிறது ∆L1 ப்ளஸ் ∆L2 ப்ளஸ் ∆L3. இந்த மூணே ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த இதை நான் எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, ஒவ்வொரு அந்தந்த கிவன் செக்ஷன் ஒரு கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷனாக தான் இருக்குது. இதுவே ஒரு டேப்பர் டார் அப்படிங்கும்போது அந்த கிராஸ் செக்ஷன் வேரி ஆகிட்டே போகும். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கிராஸ் செக்ஷனாகவே இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு இன்ச்சுக்குமே எனக்கு அந்த கிராஸ் செக்ஷன் மாறுது. அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ஹேவ் அ யூனிஃபார்ம்லி வேரியிங் டேப்பர்டு கிராஸ் செக்ஷன் விச் இஸ் டேப்பர்டு செக்ஷன் விச் இஸ் சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன். அப்படிங்கும்போது அதை டெரிவேஷன் எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நம்ம அந்த டேப்பர்ட் செக்ஷன் எடுத்துட்டோம். ஸோ லோவஸ்ட் டயாமீட்டர். ஸோ ஃப்ரெண்டில் ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், இதோட டயாமீட்டர் D2. ஸோ விச் இஸ் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதே மாதிரி ஸ்டார்டிங் டயாமீட்டர். ஸோ ஒரு சர்க்குலர் ராட் டேப்பர்டாக இருக்குது. ஸோ லேத் மிஷின்ஸில் பண்ணியிருப்பீங்க in empty lab if you have done it. ஸோ இது கேபிட்டல் D1 which is the largest diameter. ஸோ என்ன நடக்குதுன்னா த்ரூ அவுட் திஸ் லெங்த், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே இந்த கேபிட்டல் D1ங்கிற டயாமீட்டர்லேருந்து D2ங்கிற டயாமீட்டர் ஆகுது. ஆனால் என்ன, இஷ்டத்துக்கு சேஞ்ச் ஆகாமல் ஒரே ரேட்டில். ஸோ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ குறையுதோ அடுத்த மீட்டருக்கும் அதே தான் குறையும். ஸோ ஃபிக்ஸ்டு ரேட். ஸோ கிராஜுவலி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெங்த் ஃப்ரம் 0 to Lக்கு இடையில் இந்த D1லேருந்து D2வாக மாறுது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போன இதில் கொஞ்சம் முன்னாடி பண்ண மாதிரி எனக்கு தேவை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லெங்த் பண்ணால் எனக்கு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிரும். ஸோ அந்த ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் செக்ஷன் எடுக்க போகிறோம். ஏன்னா இது யூனிஃபார்ம்லி வேரியிங். போனதில் ஒவ்வொரு சின்ன ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருந்துச்சு. இங்கே அப்படி இல்லைங்கிறனால இருக்கிறதுலே ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் எடுக்கும்போது என்னென்னா அது ஒரு ஸ்மால் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். அதான் இன்டகிரேஷனோட அப்ரோச். ஸோ அப்போ ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப் எடுக்கிறோம். அதோட திக்னஸ் dx, அதாவது லெங்க்த்து. இது ஸ்டார்டிங்லேருந்து x அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ எனக்கு இப்போ டயாமீட்டர் வேணும். அகெயின் டு ஃபைண்ட் இ சிக்மா பை இ கேபிட்டல் இங்கிறதுனால நான் டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ தட் ஐ கேன் ஃபைண்ட் தி ஏரியா. ஸோ டயாமீட்டர் அட் எனி பாயிண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் டயாமீட்டர் D1 மைனஸ் D2 பை எல். இந்த ரேஷியோங்கிறது எவ்வளவு கம்மியாகுதுங்கிறத ரெடக்ஷன் ரேட்டை கொடுக்கும். ஸோ அந்த ரெடக்ஷன் ரேட்டு தான் D1 மைனஸ் D2 பை எல் இன்ட்டு இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில். இப்போ பெர் யூனிட் எல்லுக்கு கண்டுபிடிச்சா, அப்போ ஒரு எம்எம்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா எக்ஸுங்கிற எம்எம்மில் எவ்வளோங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? D1 மைனஸ் D2 பை எல் இன்ட்டு
எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இந்த எக்ஸுங்கிறது எதுக்குன்னா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் என்னோட ரேட் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு dx is equal to d1 minus இந்த d1 minus d2 by Lக்கு பதிலாக k அப்படிங்கிற ஒரு ரேஷியோ எடுக்கிறோம். k into x. கேன்னு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கு இதை ஒரு சிம்பிளிஃபையாக வச்சுக்கலாம். சொல்யூஷனில் ஒவ்வொரு வாட்டி இதை எழுத வேண்டாம். d1 minus d2 by Lங்கிறதுக்காக k அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட டயாமீட்டர் அட் எனி பாயிண்ட் x is equal to d1 minus d2 into d1 minus k into x. இதான் வந்து என்னோட டயாமீட்டர். இப்போ எனக்கு டயாமீட்டர் தெரிஞ்சாச்சு. அடுத்ததான் எனக்கு என்ன தேவை? ஸ்ட்ரெயின். இந்த ஸ்மால் dx இந்த எலிமெண்ட்டில் என்னோட ஸ்ட்ரெயின் என்ன அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ரெயினுங்கிறது ஈங்கிறது என்ன? அந்த ஸ்மால் இந்த dx அப்படிங்கிற மெம்பரில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குங்கிறது தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சிக்மா பை கேபிட்டல் இ தான் என்னோட ஸ்ட்ரெயின் அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா. ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த். ஸோ சேஞ்ச் இன் லெங்த் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே எல் அதாவது ஒரிஜினல் லெங்த் எல். இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது வந்து டிஎக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பண்ணுவோம். ஸோ இ அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு இ ஈக்குவல் டு ஈங்கிறது என்ன? ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோட் பர் யூனிட் ஏரியா. ஸோ என்னோட கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலர். எந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன்னா இந்த dx அப்படிங்கிற டயாமீட்டருக்கு இடத்துல கண்டுபிடிக்கிறேன். ஸோ என்னோட டயாமீட்டர் d1ஓ d2ஓ கிடையாது, dx. ஸோ லோட் விச் இஸ் p டிவைடட் பை ஏரியாங்கிறது ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு பை டிவைடட் பை 4d ஸ்கொயர், இங்கே dx ஸ்கொயர் இன்டூ என்னோட யங்ஸ் மாடுலஸ் இ. ஸோ இப்போ இந்த dx அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தான் அங்கே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி அந்த dx அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான். இப்போ இந்த 4 மேலே போனால் எனக்கு இதை சிம்பிளிஃபை இன்னும் நான் இதை பெட்டராக சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா 4 டினாமினேட்டரில் இந்த நியூமரேட்டருக்கு போயிடும். 4p by pi e dx ஸ்கொயர். dxக்கு பதிலாக d1 minus kx the whole square. ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து எனக்கு அந்த dxங்கிற எலிமெண்ட்டோட ஸ்ட்ரெயின். அந்த dxோட அந்த சின்ன ஸ்ட்ரிப் எடுத்தோன்னா அந்த ஸ்ட்ரிப்பில் இவ்வளோ தான் என்னோட ஸ்ட்ரெயின் இருக்கும். இதுக்கு மேலே அதால் போக முடியாது. அப்போ இதுதான் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு? ஸோ டோட்டல் பாரோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது, அந்த சின்ன எலிமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன். அப்போ இப்போ இந்த dxக்கான எக்ஸ்டென்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணிப்போம். ஸோ அந்த dx தான் இப்போ என்னோட ஒரிஜினல் லெங்த். ஸோ அஸ் ஆஃப் நவ் நான் கண்டுபிடிக்க போகிறது இந்த dxங்கிற லெங்த்தில் இந்த பிங்கிற லோடு ஆக்ட் ஆகும்போது எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ அப்போ அகெயின் இ இன்ட்டு எக்ஸ், அதாவது சிக்மா இக்கு பதிலாக நம்ம வந்து 4p by pi e அந்த ஏரியாவை வந்து போட போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லெங்க்த்து தான் வந்து எனக்கு சேஞ்ச் இன் லெங்க். ஸோ 4p by pi e இன்ட்டு d1 minus kx the whole square. இதான் வந்து என்னோட ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஒரிஜினல் லெங்க்த் என்ன? இங்கே dx. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் என்னோட இப்போ ஒரிஜினல் லெங்க்த். இதான் வந்து அந்த ஸ்மால் லெங்க்த்துக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபார்முலா. அப்போ டோட்டல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஸ்ட்ரிப் எடுக்கும் போதே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், ரைட்? எப்போல்லாம் ஸ்ட்ரிப் எடுத்து இது பண்ணுமோ இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ டிஎல் டோட்டல் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு வி ஆர் கோனா இன்டகிரேட். யாரை இன்டகிரேட் பண்ண போகிறோம்? அந்த டிஎக்ஸுங்கிறத அந்த டோட்டல் ஃபார்முலாவை எதுக்காக இன்டகிரேட் பண்ண போகிறோம்? எனக்கு அந்த ஃபுல் லெங்க்த் 0 அப்படிங்கிற ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லுங்கிற லெங்க்த் வரைக்கும் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணேன். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கண்டினியூஸ் அடிஷன். இன்டகிரேஷனுங்கிறதே ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக ஆட் பண்ணுறது தான் இன்டகிரேஷனுங்கிறனால இஃப் ஐ டூ இட் ஐ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இன்டகிரல் 0 to L 4p by pi e into d1 minus kx the whole square into dx. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறனால கான்ஸ்டன்ஸை வெளியே எடுத்துடலாம், விச் இஸ் 4p by pi e into integral 0 to L 1 by d1 minus kx the whole square. அதை வந்து d1 minus kx the whole power minus 2. ஸோ கீழே இருக்கிறத மேலே கொண்டு போய் dxன்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ இது வந்து இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4p by pi e. ஸோ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா? இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. இப்போது d1 minus kx the whole power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. But
நம்ம இங்கே எதுக்கான ஃபார்முலா இது? எக்ஸ் பவர் என்னுக்கான ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்ன தவிர வேறு யார் இருந்தாலும் அவங்கள நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே d1 மைனஸ் கேஎக்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைட் பண்ணுங்கிறனால 1 பை d1ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 0, ஏன்னா d1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், மைனஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள் இருக்கனால k இன்ட்டு 1. ஸோ இதுதான் வந்து டோட்டல் இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணிட்டோம் to a limit 0 to L. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ டெரிவேஷன் ஆக்சுவலாக முடிச்சிட்டோம், சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 4p by pi e இன்ட்டு, ஸோ இப்போ இந்த -2 + 1ங்கிறது -1, இங்கே -k இருக்குது, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 4p by pi e இன்ட்டு k இன்ட்டு இப்போ இந்த d1 மைனஸ் kx the whole power -2 + 1 again -1. ஸோ இதுதான் வந்து நமக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கிற வேல்யூ which is the to the limit 0 to L. ஸோ இதில் இந்த del L is equal to 4p divided by pi ek. இப்போ நான் இந்த k அடுத்த ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆஸ் ஐ ஸ்டேட்டட் இந்த ஸ்டார்டிங் நம்ம k வந்து கொஞ்சம் எல்லா வாட்டியும் எழுத வேணான்னு வச்சோம். ஸோ டினாமினேட்டருக்கு கொண்டு போகிறேன். 1 by d1 minus kx to the power 0 to L, that is your integral 0 to L limit. ஸோ இப்போ kக்கு பதிலாக என்ன போடலாம்? d1 minus d2 by L. ஸோ அப்போ dl is equal to 4p by pi e into kக்கு பதிலாக d1 minus d2 by L into இன்டகிரலில் வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்பர் லிமிட் பண்ணால் d1 மைனஸ் கேக்கு பதிலாக d1 மைனஸ் d2 by L இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் என்ன? L. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து அப்பர் லிமிட் வந்து L. ஸோ அந்த L சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இன்டகிரேட் பண்ண அப்புறம் லிமிட் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ 1 by d1 லோவர் லிமிட் என்ன? 0. ஸோ k இன்ட்டு 0ங்கிறனால நான் கேயோட சப்ஸ்டியூஷன் பண்ணலை. நான் k இன்ட்டு 0 is going to be 0. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் மேலே போயிடும். ஸோ 4pl இந்த டினாமினேட்டரில் இருக்க எல்லை வந்து தூக்கி மேலே போட்டுடலாம். ஸோ 4pl டிவைடட் பை pi e இன்ட்டு d1 மைனஸ் d2. ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கிறது வந்து இந்த மைனஸில் இருக்க தப்புகளை வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஸோ எல்எல் கேன்சல் பண்ணிட்டோம்னா d1 மைனஸ் d1 ப்ளஸ் d2. இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா மைனஸ் உள்ளே போகுது. minus 1 by d1. இப்போ d1 cancel ஆயிரும். ஸோ 4pl by pi e d1 minus d2 into 1 by d2 minus 1 by d1. ஸோ ரெண்டு வேறு வேல்யூங்கிறனால when you have to simplify addition subtractionக்கு denominator சேமாக இருக்கணும். ஸோ LCM. ஸோ dl is equal to 4pl by pi e into d1 minus d2 into LCM எடுத்தோம் அப்படின்னா again நியூமரேட்டரில் d1 minus d2 தான் வரும். the whole divided by d1 d2. ஸோ again மேலே கீழே d1 minus d2 cancel out பண்ணிடலாம். ஸோ your final answer will be del L, that is your total change in length for a circular tapered rod is 4pl by pi e d1 d2. இதுதான் ஃபார்முலா. ஸோ சப்போஸ் ஒரு ஃபிக்ஸ்டு கிராஸ் செக்ஷனாக இல்லாமல் வேரியிங் கிராஸ் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா அதோட del L வந்து இந்த ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இன்கேஸ் d1 d2 ஈக்குவல் அப்படின்னா 4pl by pi e d ஸ்கொயர்னு ஃபார்முலா மாறிக்கும். பட் நமக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு வேரியிங் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் SOM ரிலேட்டடாக இன்னொரு கான்செப்டோடி உங்களை மீட் பண்ணுறேன். ரைட், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.